அல்லேலூயா. இந்த நாளில் உற்சாகமாக, இவ்வளவு குளிர் மழை இருந்தாலும் உற்சாகமாக, இந்த வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் கர்த்தர் இந்த நாளில் கூட்டி சேர்த்தா ஒரு சில பாடல்களை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஒரு பழைய பாடல், ஆனால் நல்ல மிகுந்த கருத்துள்ள பாடல். ஸ்தோத்திரம் பாடியே போற்றுவேன். இருக்காப்பா? போடுங்க. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆண்டவருடைய மங்களம், சியோனிலே ஆண்டவருடைய மங்கள மணவாளனை குறித்த ஒரு பாடல். ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன், ஸ்தோத்திரம் இயேசு ராஜனுக்கே, ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன், ஸ்தோத்திரம் இயேசு ராஜனுக்கே, ஆதியும் அந்தமும் இல்லோனே, ஆதியும் அந்தமும் இல்லோனே, அருவனே உமக்கென்றும் ஸ்தோத்திரம், அருவனே உமக்கென்றும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா
ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடல், சியோனில் எண்டிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. போன வாரம் செய்தி கேட்டோம் அல்லவா? 2 மனிதர்கள் வீடு கட்டினார்கள். ஒருவருடைய வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு, இன்னொருத்தருடைய வீடு எப்படி இருந்தது? மணலின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்தது. 2 இடத்துக்கும் நல்ல காற்று, நல்ல மழை பெய்யும் பொழுது அந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடு அசையாமல் நின்றது. ஆனால் மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு விழுந்து முழுவதும் அழிந்து போனது அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அதுபோல் ஆண்டவருக்குள்ளே நம்முடைய விசுவாசத்தை, ஆண்டவருக்குள்ளே நம்முடைய நம்பிக்கை இருந்தால் ஒருபோதும் நம்ம அசைக்கவே முடியாது. அதனால் கத்தர் எனக்குள்ளே இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நல்ல கருத்துள்ள ஒரு பழைய பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக. சியோனில் எண்டிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனில் எண்டிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ
வாழ்க்கையில் அடிக்கும். ஆனால் அந்த வீடு என்ன பண்ணாது, அழிந்தே போகாது. நிச்சயமாக கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். அடுத்ததாக ஆலயத்துக்கு வருவதே நன்றி பலி செலுத்துவதற்கு, அவருக்கு காணிக்கை படைப்பதற்கு, நல்ல ஐக்கியப்படுவதற்கு. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம பாடலாம். நல்ல ஒரு ஆலயத்துக்கு வருவது ஆண்டவரை கனப்படுத்தி நம்மளை தாழ்த்துவது. உற்சாகமாக அந்த பாடலை பாடலாம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்று துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நம்மை
பாடல் இரத்தத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க. கிறிஸ்துவின் பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் நமக்கு எல்லா பாவங்களையும் சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இயேசுவினுடைய இரத்தத்தை குறித்து நல்ல ஒரு சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சா எப்படி இருக்குமோ அதுபோல ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லி ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடியிருக்கிறார். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் இரத்தம் ஜெயம் என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக, இயேசுவின் இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை. அந்த ஆண்டவருடைய இரத்தத்தின் இடத்துல நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அதனால அந்த பலியை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லும்போது அதில் மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்துக்கு மிஞ்சின மருந்தே உலகத்தில் இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளில் அந்த பாடலை பாடலாம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அடுத்த பாடல் பா. ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவானின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவானின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவானின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவானின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும்
அப்படிப்பட்டதான இரத்தத்தினிடத்தில் வந்திருக்கிறோம். நம்மளை பிரிவினைகளை மாற்றுகிற இரத்தம், நம்மை ஒப்புரவாக்குகிற இரத்தம், பாவங்களை மன்னிக்கிற இரத்தம், பரிசுத்தமாக்குகிற இரத்தம், சாபங்களை நீக்குகிற இரத்தம், எதிரியை துரத்திடும் இரத்தம், அதிகாரம் தந்திடும் இரத்தம், அதிசயத்தை செய்கிற இரத்தம் தான். அப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நீதிமானாக மாற்றுகிறவ, குற்றமான சாட்சிகளை நீக்குகிறவ ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்திடுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கல்விடுங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரமாக ஆண்டவரே கர்த்தாவே, நீர் விரும்புகிற ஆண்டவரே பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். ஆஹா இரத்தம் ஜெயம், ஓ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓ இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். சங்கீதக்காரன் 150 சங்கீதம் அவருக்கு 10. உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனை பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. பரிசுத்தவான்கள் உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்மை துதிப்பேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீரே என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவ, தலை குனிந்த இடத்துல தலை நிமிர செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவரை போற்றுகிறார். வனாந்தரம் ஆகட்டும், கண்ணீர் ஆகட்டும், சூழ்நிலைகள் மறித்து அப்படியே கொலைக்கு வரும்பொழுது கூட ஆண்டவரை துதித்து தப்பினார். ஹல்லேலூயா, துதிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். உன் வாயை திற, நான் நன்மை நான் நிரப்புவேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே, உம்மிடத்தில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறவர். ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த தேவன் ஆண்டவரே, பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர், சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறவர், தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரண்டையில நடத்துகிறவர், ஆத்துமாவை தேற்றுகிறவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உமது கோலும் அது தடியும் என தேற்றும். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, அங்களுமே துதிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நல்லவர். எங்கள் வியாதி நேரத்துல, எங்களுடைய கண்ணீரின் பாதையில, கலக்கமான நேரத்துல ஆண்டவரே அப்பா, துயரப்பட்ட நேரத்துல அப்பா ஆண்டவரே தேற்றினீரே, ஆறுதல் படுத்தினீரே, உடைய வார்த்தையை கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது பொற்கரம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்தும மனவாளரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினவர். நான் வந்து உங்கள் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், நான் வந்து உங்கள் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
என்ற அன்பு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நேசர் ஹalleluya. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளில் இல்லையே 10,000 பேர்களில் சிறந்தவர் இவரே என் நேசர் ஹalleluya. என் புறாவோ என் முத்தமியே நீர் ஒருத்தி என்று அழைக்கிறவர் ஹalleluya. நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாக எல்லாருடைய வாய்களும் திறந்திருக்கட்டும். ஆண்டவரை துதிக்கட்டும். எல்லா வீட்டினுடைய காரியங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உதைக்கி என் நேசருக்கு புது பாடல் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். உள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். உள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த
எங்கேதி வனாந்தரத்தில் சுற்றி திரியும் பொழுது அன்னை என்ன ஒரு நிமிஷத்தில் என்ன கொஞ்ச நேரத்தில் கொல்ற சூழ்நிலை. ஆனால் ஒருவன் வந்து அவனை பெலிஸ்தர் வந்துவிட்டா என்று சொல்லி சவுல் ராஜாவிடத்தில் சொன்ன பொழுது தாவீதை துரத்துவதை விட்டுவிட்டு, தாவீதை பிடிப்பதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அப்படியே அவர்கள் போய்விட்டார்கள். தாவீது எழுந்து என்கேதி அரணிப்பான இடத்துக்கு போனார். அரணிப்பான இடத்திற்கு போனார். அங்கதான் இந்த சங்கீதம் 23 எழுதப்பட்ட சரித்திரம். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் அவரை தொடர்ந்தது. பூரண வயது, நல்ல ஆயுசை ஆண்டவர் கொடுத்து நல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இங்கே ஏறி வா என்று சொல்லி அழைக்கிற சத்தம். நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஏதோ சாதாரண தெய்வம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அற்பமாக எண்ணுகிறோம். ஊழியங்களை, ஜப நேரத்தை, வேதத்தை நம்ம சில நேரங்களில் அற்பமாக எண்ணி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், மனுபுத்திரர் நம்மளை, தாழ்வில் இருக்கிற நம்மளை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அணைத்து கொள்ளுகிற தேவன் அவர்தான். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு அவ்வளவு கனம் கொடுக்க வேண்டும். அவருக்கு அவ்வளவு கிருபையால் தந்த தேவன், அவரை நாம் அதிகமாய் மகிமை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம். பயபக்தியோடு ஆண்டவரை சேருவோம். பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்ட போனால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை.
கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை தலைகளை தாழ்த்தி நம்ம பணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி. சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவரே, நாங்கள் நம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவர், எல்லாரும் மூப்பர்கள் எல்லாரும் தன்னுடைய கிரீடங்களை கழட்டி வைத்து விட்டு ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை கையெடுத்து கும்பிடுகிறோம். அப்பா ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கண்ணீரின் பாதையில் எங்களோடு இருந்தீர், பலவீனத்தில் எங்களோடு இருந்தீர், நெருக்கமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, பற்றாக்குறைகள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா ஆண்டவரை, இம்மட்டும் ஆண்டவரை துதிக்க, பாட, ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த ஆலயத்தில் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொன்னது போல் ஆண்டவரே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதி உள்ள பகுதிகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். சகல துதி, கன, மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.